உங்களுக்கு நன்றாக தெரியும், சிவகுமார் என்று சொல்லக்கூடிய இராணுவ அதிகார பேச்சாளர் சொன்னார், எங்களுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ, அரசு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தோம் என்று அவர் சொன்னார். ஆக 22 மணி நேரத்திலே இவர்கள் நினைத்திருந்தால் பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய தளங்களை தாக்கியிருக்க முடியும். அது மட்டுமல்ல, அதை கம்பேர் பண்ணி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், பாகிஸ்தான் போரில் வங்காளதேசத்தை பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் 1971 அமெரிக்கா எங்களை மிரட்டியது. இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை 7th ஃப்ளீட்டை அனுப்பி விட்டோம் என்று சொன்னது. ஆனால் நீங்கள் இந்த போரை தொடருங்கள் என்று சொல்லி வங்காளதேசத்தை பிடித்தது மட்டுமல்ல, 1 லட்சம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கைது செய்தது இந்திரா காந்தியுடைய அரசாங்கம். ஆனா நீங்க போர்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இன்றைக்கு 26 அப்பாவி உயிர்களை கொல்வதற்கு யார் காரணம்? அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை? ஏன் பிரதமர் முந்தைய நாள்களிலே அதே பகல்காமுக்கு போகாமல் இருந்தார்? அவருக்கு கிடைத்த செய்தி ஏன் 26 பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க கூடாதா? ஏன் அந்த நேரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை? இவ்வளவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தெரிந்த பின்னும் ஏன் இந்திய அரசு அந்த 26 மக்களை பாதுகாக்க தவறியது என்ற கேள்விக்கு இன்னைக்கு வரையும் ராகுல் காந்தி மட்டுமல்ல, இந்திய மக்களே கேட்கிறாங்க. பிரதமர் பதில் சொல்லல, திரு ராஜ்நாத் சிங் அவரும் பதில் சொல்லல.